வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருவாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருவாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தோரின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. மனம் தளராமல் மன்றாடுவோம். மனம் தளராமல், மனம் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு வேண்டுகின்றவர்களை மானிட மகன் காண்பாரோ என்று இன்றைய நற்செய்தியினுடைய இறுதி வாக்கியத்தில் ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து கேட்கின்றார். நேர்மையற்ற நடுவரே, விதவையினுடைய பெர்சிஸ்டன்ஸ், விடாமுயற்சி அல்லது தொந்தரவு தாங்காமல் நீதியை அவர் வழங்குகின்ற பொழுது நம்மை அழைத்த கடவுள், நமக்கு அருள் வரங்களை பொழிந்த கடவுள் நிச்சயமாக நம் மன்றாட்டுக்களை கேட்பார். எனவே சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, மனம் தளராமல் எல்லோரும் என்னிடம் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பால் தருவேன் என்று அழைக்கும் ஆண்டவரிடத்திலே நம்முடைய சுமைகளை மனம் தரமாமல் இறக்கி வைக்க மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தாழ்ந்தோர் வறியோரிடையே மிகச் சிறந்தவரான புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டுள்ளே. அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய 3ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவரே, நீர் சகோதரர்களுக்கு, அதுவும் அறிமுகமில்லா சகோதரர்களுக்கு செய்தவற்றை எல்லாம் பார்க்கும்போது நீர் நம்பிக்கைக்கு உரியவர் என்பது தெளிவாகிறது. அவர்கள் திருச்சபையின் முன்னிலையில் உமது அன்பை குறித்து சான்று பகர்ந்தார்கள். எனவே நீர் அவர்களை கடவுளுக்கு உகந்த முறையில் வழி அனுப்பி வைத்தால் நல்லது. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக பயணம் மேற்கொண்டவர்கள். பிற மக்களிடமிருந்து அவர்கள் வழியில் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இத்தகையோருக்கு உதவுவது நமது கடமை. இவ்வாறு உண்மைக்காக உழைக்கும் அவர்களின் உடன் உழைப்பாளர் ஆகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 112. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவர் கஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். ஆண்டவர் கஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவர் கஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மை உள்ளவரிடையே மிளிவர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பர். ஆண்டவர் கஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவர் கஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமையை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவர் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை, என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்கலிடும் பொழுது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்பொழுது மண்ணுலகில் நம்பிக்கை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்பார்ந்தவரே, நீர் சகோதரர்களுக்கு, அதுவும் அறிமுகமில்லாத சகோதரர்களுக்கு செய்வதற்றையெல்லாம் பார்க்கும்போது நீர் நம்பிக்கைக்கு உரியவர் என்பது தெளிவாகிறது. அறிமுகமில்லாத சகோதரர்களுக்கு செய்கின்ற போது, ஸ்காட்லாந்து நாட்டினுடைய செயின்ட் ஆண்ட்ரூஸ் மறைமாவட்டத்தின் ஆயராக இருந்தவர் ஹென்றி வார்ட்லா. இந்த ஆயர் அவர்கள் தம்மை நோக்கி வருகின்றவர்களுக்கெல்லாம் வாரி வாரி அள்ளி கொடுத்தார். எனவே அந்த மறைமாவட்ட நிர்வாகிகளுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது, அதிர்ச்சியத்தை கொடுத்தது. இவ்வாறு அறிமுகமில்லாமல் வருகின்றவர்களுக்கெல்லாம் இவர் அள்ளி அள்ளி கொடுத்தால் கடைசியாக நம்முடைய மறை மாவட்டம் காலியாகிவிடும். எனவே என்ன செய்வது என்று யோசித்திருந்தவர்கள் ஆயரை சந்தித்து, ஆயர் அவர்களை, நீங்கள் யார் யாருக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அவர்களை குறித்து ஒரு பட்டியலை கொடுங்கள் என்று கையிலே பேனாவையும் பேப்பரை வைத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆயர் ஹென்றி வார்ட்லா சொன்னார், பை ஹாங்குஸ் ஆகிய அந்த 2 மாகாணத்திலிருந்து வருகின்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள், பேப்பரும் தேவையில்லை, பேனாவும் தேவையில்லை என்று சொன்னார். ஆனால் அந்த 2 மாகாணமும், பை ஹாங்குஸ் என்ற அந்த 2 மாகாணமும் மிகுந்த பொருளாதாரத்திலே மிகவும் பின்தங்கியவர்களாக இருந்தார்கள். எனவே இந்த 2 மாகாணத்தில் வருகின்றவர்களுக்கு எல்லாம் உதவி செய்கின்ற போது நிச்சயமாக அது பெரிய சவாலாக இருக்கும் என்று
அம்மறை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அஞ்சினார்கள். வருகின்றவர்களுக்கெல்லாம், தேவைகளிலிருந்து வருகின்றவர்களுக்கெல்லாம், அறிமுகம் இல்லாதவர்களுக்கெல்லாம் உதவி செய்தவர் இந்த செயின்ட் ஆண்ட்ரூஸ் மறை மாவட்டத்தின் ஆயர் ஹென்றி வாட்லா. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்கின்ற அந்த வாக்கியமும் அதுதான். நீர் சகோதரர்களுக்கு, அறிமுகமில்லாத சகோதரர்களுக்கு செய்தவற்றையெல்லாம் பார்க்கும்போது நீர் நம்பிக்கைக்குரியவர் என்பதை தெரிகிறது. காரணம், தொடக்க காலத்திலே திருச்சபையில் பணி செய்தவர்கள் காலார நடந்து சென்று இறைவார்த்தை அறிவித்தார்கள். அவ்வாறு அவர்கள் அறிவித்த போது அவர்களுக்கென்று உணவு கொடுப்பதற்கோ தங்கும் வசதி தருவதற்கோ யாரும் இல்லை. இந்த சூழ்நிலையில் காயு என்பவர் தன்னுடைய இல்லத்தில் இவ்வாறு இறைவார்த்தை அறிவிக்கிறவர்களை வரவேற்று அவர்களுக்காக எல்லா ஏற்பாடும் செய்கின்றார். உணவு கொடுக்கிறார், அவர்களுக்கு தங்குவதற்கு ஏற்பாடு செய்கின்றார். அந்த காயுவை பார்த்து தான் திருத்தூதர் யோவான் இந்த செய்தியை சொல்லுகிறார். திருச்சபையின் முன்னிலையில் உமது அன்பை குறித்து சான்று பகர்ந்தார்கள். யார் யாருக்கெல்லாம் உதவி செய்தவர்கள் சான்று பகர்ந்தார்கள். எனவே நீர் அவர்களை கடவுளுக்கு உகந்த முறையில் வழி அனுப்பி வைத்தது நல்லது. எனவே அவர்களை உபசரித்திருக்கிறாய், அறிமுகமில்லாத அவர்களுக்கு நீ உதவி செய்திருக்கிறாய். எனவே உன்னை குறித்து நான் பெருமைப்படுகின்றேன். இத்தகையோருக்கு உதவுவது நமது கடமை என்று காயுவை திருத்துதோர் யோவான் பாராட்டுகின்றார். அறிமுகம் இல்லாதோருக்காக உதவு. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் இன்றைய பதிலுரை பாடல். ஆனால் இன்றைய நற்செய்தி மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த உவமையை சொன்னார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேர் பெற்றோர். ஆனால் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. நோ ஃபியர் ஆஃப் காட். He was not afraid of the people. நிச்சயமாக இவர் ஒரு யூத நடுவர் கிடையாது. யூதர்கள் தங்கள் வழக்குகளை எப்பொழுதும் எல்டர்ஸ் மூப்பர்களிடத்திலே சென்று வைப்பார்கள். அதே நேரத்தில் நடுவர் ஒருவர் இருந்தார். யூதர்களுடைய வழக்கு மன்றத்திலே அவர்கள் எப்பொழுதும் கோர்ட்டுக்கு செல்வது கிடையாது, நீதிமன்றத்துக்கு செல்வது கிடையாது. 3 நடுவர்கள் நீதிபதிகள் இருப்பார்கள். இந்த 3 நீதிபதிகளில் ஒருவர் பிளைன்டிஃப் வாதியால் தேர்ந்தெடுக்கப்படுவார். இன்னொருவர் டிஃபெண்டன்ட் பிரதிவாதியால் தேர்ந்தெடுக்கப்படுவார். 3வது நடுவர் நியமிக்கப்படுவார். இந்த 3 நீதிபதிகள் இணைந்துதான் அவர்கள் தீர்ப்பு சொல்வார்கள். இது யூதர்களுடைய வழக்கமாக இருந்தது. அப்போ ஆண்டவர் சொல்லுகின்ற நடுவர் ஒருவர் இருந்தார் என்று சொல்லுகின்றவர் இவர் ரோமை அரசாங்கத்தாலோ அல்லது ஏரோதுவாலோ நியமிக்கப்பட்ட ஒரு நடுவர். எனவே இந்த நடுவர்கள் பல நேரங்களிலே நடுநிலை தவறுகின்றவர்களாக இருந்தார்கள், அல்லது தவறான ஒரு முன்னுதாரணத்துக்கு எடுத்துக்காட்டாக இருந்தார்கள். பல நேரங்களிலே இவர்கள் நடுவுநிலை தவறியதும் உண்டு. அதற்கு பெயர் தயன்னா ஹஸ்ரோத் என்று சொல்லுவார்கள். வசதியானவர்கள் அல்லது தங்களுக்கு சார்பாக அந்த நடுவர்களை பயன்படுத்துகின்ற பொழுது பயன்படுத்துகின்ற வார்த்தை தயன்னா ஹஸ்ரோத். இந்த ஒரு நடுவரை பற்றி தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். ஆனால் நாம் நற்செய்தியை பார்க்கின்ற அந்த விதவையானவள், அவளிடத்தில் இருந்த ஒரே ஒரு ஆயுதம் பெர்சிஸ்டன்ஸ், மனம் தளராமல் தொடர்ந்து விடாமுயற்சியோடு அவள் போராடி கொண்டிருந்தாள். அது ஒன்றுதான் அவளுக்கு ஆயுதமாக இருந்தது. எனவே இந்த நேர்மையற்ற நடுவர் இந்த அம்மாவினுடைய அந்த தொந்தரவை பார்த்து, நான் கடவுளுக்கு அஞ்சுவதும் இல்லை, மக்களையும் மதிப்பதும் இல்லை, என்றாலும் இந்த கைம்பின் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன்
என்று அவருடைய அந்த பெர்சிஸ்டன்ஸ், அந்த தொடர்ந்து மனம் தளராமல் தட்டிக்கொண்டே இருந்ததனால் அவளுக்கு அங்கே நீதி கிடைக்கின்றது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நேர்மையற்ற நடுவரே இப்படி செய்தார் என்றால், நம்மை தேர்ந்து கொண்ட கடவுள் அல்லும் பகலும் நம்மை நோக்கி மன்றாடும் போது, கூக்குரலிடும்போது, அல்லது நாம் அவரிடத்திலே உதவி கேட்கும்போது அவர் நமக்கு செவிசாய்ப்பாமல் இருப்பார். நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். பல இடங்களில் கடவுள் அந்த விவிலியத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாமே ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தோடு இணைத்து நம்மை ஒட்டி பார்ப்பது. இப்போ ஊதாரி மைந்தன் உவமதி என்றால் தந்தையை விட்டு விலகி சென்ற ஒரு பாவமான ஒரு சூழல், அவரோடு நாம் இணைத்து பார்ப்பது. அல்லது மூத்த மகன்னா தொந்தரவு, அப்பா பார்த்தா இந்த மாதிரி தவறு செய்தனுக்கு இவ்வளவு அளவிட முடியாத இரக்கம் வைத்திருக்கிறாரே என்று ஒவ்வொரு அந்த கேரக்டரையும் நாம் இணைத்து அதிலே நம்மையே நாம் ஒப்பிட்டு அதை விட்டு நாம் கடந்து திரும்பி வர வேண்டும். நல்ல சமாரியன் உவமையை பாருங்கள். அந்த நல்ல சமாரியன் உவமையிலே நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு கதாபாத்திரமும் குற்றுயிருமாக குலையுருமாக விடப்பட்ட அந்த நிலையிலே உதவிக்காக அவன் இயங்கிக் கொண்டிருக்கிறான். அல்லது அங்கு வருகின்ற லேவியர், அந்த குருவானவர் எது தன்னுடைய வாழ்க்கையிலே முதன்மை, த ப்ரையாரிட்டிஸ் இன் மை லைஃப், எதை தேர்ந்தெடுக்கிறது, அதுக்கு அவர் போயிடுறார். அந்த கொள்ளையர்கள் அவனை அடித்து துன்புறுத்துகின்றார்கள், பிறருக்கு தீங்கு செய்கின்றவர்களோடு ஒப்பிடலாம். அல்லது அந்த சத்திரத்தினுடைய முதலாளி, இன்கீப்பர், அவர் என்ன பண்ணுறார்? பணத்தை வைத்து கவலைப்படவில்லை. எனவே எப்படியாவது அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார். இந்த நல்ல சமாரியன் முன்னின்று உதவி செய்வது, இவ்வாறு விவிலியத்திலே ஒவ்வொரு கேரக்டரோடு நம்மையே நாம் இணைத்து பார்த்து நம்மை ஒப்பிட்டு இறைவனிடத்திலே நாம் நம்மை சரிபார்க்கின்றோம், ஆய்வு செய்கின்றோம். அதே மாதிரி இன்றைக்கி நற்செய்தியில் உள்ள இந்த ஜட்ஜ் அந்த விடோ ரெண்டு பேரும் நம்ம நினச்சி பார்ப்போம். அல்லது ஒருவேளை நம்ம இப்படி மாற்றி பார்ப்போம். நம்ம ஜட்ஜாக இருக்கிறோம், நீதிபதி விதவையாக இருக்கிறார், விடோ கடவுளாக இருக்கிறார். அப்போ நாம் எப்படி இருப்போம்? அல்லும் பகலும் அயராது போராடி கொண்டிருக்கிறோம் அந்த விதவை. நச்சியில் பார்க்குறோம்ல, ஆண்டவர் நான் பசியாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன், ஆடையின்றிருந்தேன், அடிமையாயிருந்தேன், கைதியாயிருந்தேன், நோயுற்றிருந்தேன், ஏழை எளியவரோடு, வறியவரோடு, அனாதைகளோடு, அறிமுகமில்லாதவரோடு ஆண்டவர் இயேசு தன்னையே இணைத்து கொள்கிறார். அப்போ அவங்களோட இணைத்து கொண்டு நீதிபதியாக நம்மை பார்த்து கடவுள் கதவை தட்டுறார், அந்த விதவையை போல. இப்போ நாம் எப்படி இருப்போம்? நமக்கு அருகாமையில் இருக்கின்றவர்கள் கதவை தட்டுகின்ற பொழுது, அல்லது ஒரு பாதிவமான ஒரு தாய் ஒரு மகனை இழந்து தவிக்கின்ற பொழுது அவர்களிடத்திலே, அல்லது அவர்களை நாம் பார்க்கின்ற பார்வை, அல்லது அவர்களிடத்தில் நாம் கொண்டிருக்கின்ற ஒரு அக்கறை, கரிசனை, அல்லது ஒரு வறுமையான ஒரு குடும்பம் போராடி கொண்டிருக்கிறது உதவிக்காக அல்லது வாழ்க்கைக்காக போராடுகின்ற பொழுது அங்கே கடவுள் கதவு தட்டிக்கிட்டு இருக்கிறார். அல்லது ஒரு நல்ல அருமையான அருமையான ஒரு குடும்பம், மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நல்லா வர்றாங்க, திடீரென்று அந்த குடும்பத்தில் ஒரு பயங்கரமான ஒரு இடி விழுந்து விடுகிறது. அந்த குடும்பத்துக்கு, அந்த கூக்குரலுக்கு அவங்க கதவு தட்டுறப்போ நம்முடைய பார்வை, இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனவே கடவுள் அவர்கள் சார்பாக இருந்து தட்டிக்கொண்டே இருக்கிறார். நாம் அந்த நீதிபதியினுடைய இடத்துல இருந்து நாம் என்ன செய்ய போகிறோம்? அதைத்தான் அந்த உதவி பெண் செய்தார். இப்போ கடவுளுக்கே பயப்படாத அந்த நடுவர் மனம் இறங்கி அல்லது தொந்தரவு தாங்காமல் அவளுக்கு நீதி வழங்கும் போது, அல்லும் பகலும் நம்மை அழைத்த கடவுள் நிச்சயமாக நம்ம விட்டுருவாரா? விடமாட்டார். அப்போ ஆண்டவர் இயேசு கடைசியாக எப்படி முடிக்கிறார் என்றால்,
அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? டிலே, டினை. ஒருவேளை நம்முடைய மன்றாட்டு டிலே ஆகுதுன்னா அதுக்கு அர்த்தம் டினை அல்ல, மறுதளிக்கப்படுகிறது என்று அர்த்தம் அல்ல. நம்முடைய மன்றாட்டுக்கள் ரொம்ப காலதாமதம். ஏன் கடவுள் நான் கேட்ட உடனே கொடுக்க மாட்டாரு அப்படின்னா, இட் இஸ் நாட் த டினையல், த டிலே இஸ் நாட் த டினை. பாஸ், த பிரேக் அல்லது அமைதி, த சைலன்ஸ் இஸ் நாட் த ரெஃப்யூசல். இன்னும் ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு, கடவுள் ஒன்றுமே சொல்ல மாட்டாரே, எப்போ நமக்கு பதில் சொல்லுவார்? அப்போ கடவுள் அமைதியாக இருக்கிறார், என்னுடைய மன்றாட்டுக்கு உடனே கேட்கப்படவில்லை என்றால் அதற்கு அர்த்தம் ரெஃப்யூசல் கிடையாது, கடவுள் மறுக்கவில்லை. ஒரு புள்ள கேட்டுக்கிட்டே இருக்குது, ஆனால் அப்பா கொடுக்க யோசிக்கிறார். அந்த பிள்ளையை குறித்த கரிசனை அப்பாவிடத்தில் இருக்கிறது. எனவே இந்த குழந்தைக்கு எப்போது கொடுக்க வேண்டும், என்று கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்பது தந்தைக்கு தெரியும். எனவே குறித்த காலமும் நேரமும் வருகின்ற பொழுது தந்தை அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பார். அதனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், நமக்கு என்ன நடக்கும், எப்போ நடக்கும், என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எதை கொடுக்க வேண்டும் என்று கடவுளுக்கு தெரியும். அதை குறித்த நேரத்தில் அவர் நமக்கு தருவார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்னன்னா, நீதி வழங்குவார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ? இப்போ இவங்களாம் நம்பிக்கையோடு இருப்பாங்களா? இவங்கெல்லாம் கேட்டுக்கொண்டே இருப்பார்களா? இவர்களெல்லாம் மனம் தளராமல் மன்றாடுவார்களா? எனவே the persistent, the weapon that the widow had, அது ஒன்று தான் அந்த அம்மாவோட ஆயுதம், ஜெயிச்சிட்டா. அப்போ நாமும் தொடர்ந்து மனம் தரலாமல் விடாமுயற்சியோடு நம்பிக்கையோடு இறைவன் நோக்கி நாம் அல்லும் பகலும் அயராது கூப்பிடும்போது ஆண்டவர் நம்முடைய குரலை கேட்பார் என்று சொல்லுகின்றார். எனவே அல்லும் பகலும் அயராது நம்முடைய குரல் இறைவன் நோக்கி இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே, அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே. நலமும் நட்பும் உறவும் தந்தாய், உணவும் உடையும் உயிரும் தந்தாய். உம்மை போல நானும் வாழ, உள்ளதெல்லாம் பகிர்ந்து வாழ. அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே, அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே. சகோதர சகோதரி, என்னுடைய உங்களுடைய பலி எல்லாம் நிறைவேற்றவாக முடியும் மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றினை காணிக்கைகளை ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியணைவு கூறும் நாங்கள் புனித கன்னி மரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் லலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாற்றிலைத்து நின்று நிலையான ஒலியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதுதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபீன்களும் ஒன்று ஊடிய கலித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளமானவர், தூயவர், 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 விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர், 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 ஆண்டவர் பெயரால் வருகிறவர். ஆசி பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் புற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் ஊழியம் புரிய தகுந்தோகங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையர் ஆகிய அனைவரையும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்று எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிக்குள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயிடம் ஆட்சிமிக்க புனித மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துறதர்கள், மறைசாட்சியர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் தோழமையை கொண்டு திருமகனாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றோம். திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுரம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு
என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வந்து தங்கிடுமே உறவாய் நீ எந்த வாழ்வில் கலந்து மகிழ்ந்திடுமே. இறைவாணியம் உள்ளம் வந்து தங்கிடுமே. உறவாய் நீ எந்த வாழ்வில் கலந்து மகிழ்ந்திடுமே. உன் உறவு போதுமே, உன் அன்பு போதுமே, உன் உறவு போதுமே, உன் அன்பு போதுமே. என் தெய்வமே, என் இறைவனே, என் இயேசுவே, என்னில் வாருமே. என் தெய்வமே, என் இறைவனே, என் இயேசுவே, என்னில் வாருமே. இறைவாணி எம் உள்ளம் வந்து தங்கிடுமே. உறவாணி எந்தன் வாழ்வில் கலந்து மகிழ்ந்திடுமே. எங்கும் உனது மகிமை கண்டேன், எப்படி உன்னை மறந்து வாழ்வேன். துதிக்கும் உனது மகிமை கண்டே, பெற்ற உன் திருவிருந்தை உண்டே. வானின் அமுதம் நீ என்றோ, வாழ வைத்திடும் அருளன்றோ. வானின் அமுதம் நீ என்றோ, வாழ வைத்திடும் அருளன்றோ. அன்பே இயேசுவே, எந்தன் உள்ளம் எழுந்து வாருமே. அன்பே இயேசுவே, எந்தன் உள்ளம் எழுந்து வாருமே. இறைவாணி எம் உள்ளம் வந்து தங்கிடுமே. உறவாய் நீ எந்தன் வாழ்வில் கலந்து மகிழ்ந்திடுமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவை வருடடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நேர்ந்த அடியாராகிய கன்னிமரியா ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திரு அவை நற்செய்யின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. அன்னையின் அன்பு பக்தர்களே, வேளாங்கண்ணி திருத்தல பேராலய கீழ்கோவிலில் திங்கள் முதல் வியாழன் வரை ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய கிழமைகளில் மதியம் 3 மணிக்கு திவ்ய நற்கருணை ஆராதனையும் தமிழில் திருப்பலியும் நடைபெறும். இறைமக்கள் அனைவரும் இத்திருவழிபாட்டு நிகழ்வுகளில் பங்கெடுத்து இறைவனுடைய ஆசிரையும் அன்னை மரியாவினுடைய பரிந்துரையும் பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றோம். சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற்காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவிடம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். என்னை அனுப்பியவரின் தொழிலை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திரு அவை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் எங்கள் மறைமாவட்ட ஆயர் டி சகாயராஜ் அவர்களும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது ஆட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி இத்திரு வழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the Sacred Liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now, in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதே. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆஸ்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையத்தளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் தோண்டு போகும்போது நடக்கிலாசருவை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததை போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear Mother, Our Lady of Philankan. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். என்னதவம் செய்தாயோ மரியே, என்னதவம் செய்தாயோ. எம்மானேசு உன்னை அம்மா என்றழைக்க என்னதவம் செய்தாயோ. தாயே, என்னதவம் செய்தாயோ. மங்களங்கள் பொழிந்தாய் மரியே வாழ்க.